இந்தியா, இலங்கை, இது ரெண்டு விடயமும் ஒரே விடயம்தான். இலங்கை சொல்லுகிறது ஈழத்தமிழர்கள் எல்லோருமே இலங்கையர்கள், ஈழத்தமிழர்கள் ஒன்று இல்லை, அதை மறந்து விடுங்கள், எல்லோரும் கூடி வாழ்வோம், ஒற்றையாட்சிக்குள் என்கிறது. அண்ணா சீமானினுடைய தத்துவம் நாங்கள் எல்லோரும் ஒன்று, 13 கோடி தமிழர்கள், எங்களுக்கு ஒரு நாடு இல்லை, அதற்காக நாங்கள் அரசியலுக்கு வருகின்றோம் என்றார்கள். உண்மையில் நீங்கள் எல்லோரும் அரசியலை கற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஓரளவேனும் கற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஒரு முதலமைச்சர் நாற்காலி என்பது அந்த நாட்டினுடைய அமைக்கப்பட்ட சத்திய பிரமாணங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அதை மீறி நீங்கள் சொல்லுவது போன்று எங்களுக்கு சிறு உதவிகளை செய்ய முடியும், அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உதவி ஒரு முதலமைச்சரால் வந்தால் அதிகமான ஏழைகளுக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியும். அதுவும் இப்ப அவர்கள் அதிலிருந்து அவருடைய கஜனாவில் இருந்து எடுக்க முடியாது. அப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 101 ஏதோ ஒரு சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆருக்கு பிற்பாடு அது நிறைவேற்றப்பட்டது. அதை விடுவோம், நாங்கள் பிறகு பேசுவோம். அந்த வடிவத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஈழத்தமிழன் எதற்காக இங்கே நிற்கின்றான் என்றால், அவருக்கு தெரியாமல், ஈழத்தமிழருக்கு தெரியாமல் அவன் சிக்கப்படுகின்றான். தான் போக வேண்டிய பாதைகளை அத்தனையும் நீங்கள் பாருங்கள். நேற்றைக்கு முந்த நாள் ஒரு தினம் ஒரு பிள்ளை கிட்னியை வித்து ஒரு போராளி, முன்னாள் போராளி, காலில்லாத போராளி, நெஞ்செல்லாம் வெடிக்குது, உதவி கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு ஈழத்தமிழன் டிக்கெட்டை போட்டு தமிழ்நாட்டுக்கு போறான். அந்த பணத்தை நீ செய்தா ஒன்று நாங்கள் வரவேற்க போறோம், நீங்க சரியான பாதையில் இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்ல போறோம். சீமான் ஆதரிக்கிறீங்கள், இந்த பணத்தை உதவி செய்கிறீங்கள், எல்லாமே கவனிச்சு கொண்டிருக்கிறீங்க. அவன் ஒரு நல்ல மனிதன், நல்ல தமிழன், அவனுக்கு ஒரு தமிழ் உணர்வும் இருக்குது, ஈழ உணர்வும் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யும் போது உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் நாங்கள் பேசுகிறோம். இன்னும் பேசலாம், இது நான் நிறுத்திக் கொள்கிறேன். நேரம் உங்கள்ட்ட வேற கேள்வி இருந்தால் தொடுங்கள், நிறைய எங்களோட இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கேள்விகளை தொடுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது, பேசுவோம். வேந்திரன் உங்கள்ட்ட ஹரிசன் எதுவும் கேள்வி இருக்கோ அல்லது வேந்திரன் பிறகு கதைக்கிறேன். நீங்க மற்றாக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, அதுக்கு பிறகு நான் கதைக்கிறேன். நன்றியா. கதிரண்ணா, என்னென்னா நாங்கள் முதல்வர் வேற உரையாடல்கள்ன்றாங்க, திரும்ப இப்போ இதுக்குள்ளே வந்துட்டாவடியா நான் திரும்ப இதில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களோட பாதைக்கு, உங்களோட வேலை, இப்போ இந்த பயணத்துக்கு, எங்களுடைய இந்த ஐநா சபை விவகாரம் பயணத்துக்கு இந்த நாம் தமிழர் கட்சி எந்த வழியில இடையூறாக இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு இடையூறாக உதாரணத்துக்கு சொன்னீங்க. எப்படின்னா மக்கள் எல்லாம் அங்கே ஓடுங்க மாநாட்டுக்கு, எங்கட மக்கள்ல பிள்ளையோ தவிர அவர்ல பிள்ளை இல்லை தானே கதிரண்ணா? இல்ல என்னண்டா, நீங்க இதுல அவர் செய்யற பிள்ளைய தம்பி, அவர் செய்யற மிக பெரும் பிள்ளை என்னென்றால், நாங்கள் எல்லோரும் ஒன்று என்பது, எங்களுடைய தலைவர் என்பது, ஈழத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் போது முதலில் அடையாளப்படுத்த வேண்டும். என் ஈழத்தினுடைய தலைவர் என் சித்தப்பாவின் பிள்ளை. நான் சொல்லுவேன் பாருங்கள், என் தமிழ்நாட்டில் இருப்பது என் பெரியப்பாவின் பிள்ளை என்று அடையாளப்படுத்துவேன். ஏன் அடையாளப்படுத்துறேன் என்றால், அது என் பெரியப்பாவின் பிள்ளை. அவர்களுடைய தலைவர்கள் வேறு, அவருடைய வரலாறு வேறு, நான் திருட முடியாது. இப்ப நீங்கள் ஒரு விடயம் சொல்றீங்கள் என்றால், தேசிய தலைவர் உலக தலைவர் என்று நீங்கள் பிரகடனம் செய்தீர்கள் என்றால், சரியான ஒரு 46/1 தீர்மானம், 49/60 தீர்மானம், 51/210 தீர்மானங்கள் எல்லாமே தேசிய தலைவர் மீது வைக்கப்பட்ட அத்தனை பயங்கரவாத எண்ணங்களும் நிலம், நீர், மக்கள் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கிய பயங்கரவாத நடவடிக்கைகளும் இறுதியாக பெறப்பட்ட உத்தி தீர்மானங்களும் நிஜமாக்கப்படும். இதை நான் உடைச்சறியோன்னு நினைக்கிறேன். நான் தேசிய தலைவர் என்கின்ற மகுடம் என் மண்ணுக்காக மட்டும் நின்றது. நீ கொண்டு வந்த தீர்மானங்கள் அத்தனையும் பொய் என்று கொண்டு நிற்கிறேன். எங்களை அழிப்பதற்காக ஒவ்வொரு நாடுகளும் உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனா நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? மக்கள் நீங்கள் என்று தவறு மன்னிக்க சொல்றேன், நான் பொதுவாக சொல்றேன். குறிப்பிட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அண்ணா உலக தலைவர்கள் என்கிறார்கள். அப்ப சர்வதேசம் பயந்து எங்களை அழித்தது சரி என்று நீங்களே ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், இல்லை, அவர் எங்களுக்கான சத்திய பிரமாணத்தை வைத்திருந்தார், இந்த மண், இந்த எல்லையை விட்டு நாங்கள் தாண்டக்கூடாது என்று. அப்ப இங்கேயும் எங்களை தோற்கடிக்கின்றார்கள். சர்வதேசம் விதித்த வலையை
இந்தியா விதித்த விலையை இங்கே நிவர்த்தியாக்கப்படுகிறது. அதுக்கு அவர்கள் பரிகாரம் தேடுகின்றார்கள். அது நீங்கள் படிக்கும்போது தயவு செய்து படிங்கள். 40 எழுதிக்கொள் தரனிடம் வேண்டுங்கள். 46 கீழ் 51 தீர்மானம் 1991. இதுதான் முதலாவதாக பயங்கரவாத தடை சட்டங்களோடு வந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதற்கு பல விடயங்கள் 59 கீழ் 60 1994, 51 கீழ் 210 96, அதற்கு பிறகு உத்தி என்ற தீர்மானம் அழித்து விட வேண்டும் என்ற ஒப்பந்தமே வருகிறது 2006. இதையெல்லாம் தேசிய தலைவர் கற்றுக்கொண்டவர், முகம் கொடுத்தவர்கள். இந்த அரசியலால், தமிழ்நாட்டு அரசியலால் நாங்கள் விடுதலை பெற முடியாது என்றுதான் எங்கள் மக்களை புலத்தில் அனுப்பினார். இன்றைக்கு போகின்றவர்களின் பிள்ளைகள் இதை சரியாக சுமப்பார்கள் என்று இன்றைக்கு குறிப்பிட்ட பிள்ளைகள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகுதியானவர்களும் செல்லட்டும், அவர்களை ஊக்குவியுங்கள். தேசிய தலைவர் நினைத்து வெளிநாட்டுக்கு அனுப்பியது இந்த போராட்டம் இந்த காலத்துக்குள் அது நிறைவு பெறும், எங்கள் மக்கள் கையில் எடுப்பார்கள் இளையோர்கள் என்று. இவர்கள் பலமாக இருப்பார்கள். இன்னும் ஒரு விடயம், நீங்கள் இளையோர்கள் எப்படி பாருங்கள் என்றால், இதை அறிவு சார்ந்து பாருங்கள் என்றால், சீமான் அண்ணா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய வலுவை எமக்கு தர வேண்டுமே தவிர, நாங்கள் எல்லோரும் ஒன்றென்று சொல்லி எமது மொழியை முன்னிறுத்தி எங்கள் தேசத்தினுடைய விடுதலையையும் மண்ணில் இழைத்த போர்க்குற்றத்தையும் நாங்கள் தோற்கடித்து விட முடியாது. இவர்கள் தனித்தனியே இருந்தால் தான் அது எங்களுக்கு பலம். இன்றைக்கு சிங்கப்பூரில் ஆளுகின்றவர் எங்களுடைய வம்ச வழியைச் சேர்ந்தவர், ஈழத்தமிழர். அவர்தான் வெள்ளவத்தையில் அந்த பிள்ளையார் கோயிலுக்குரிய நிலத்தை வாங்கி கொடுத்தார் என்றது கூட அவங்களோட சங்கத்தின் ஊடாக அவர் சொல்லியிருப்பார். அவர் மட்டுமல்ல, அவர்களுடைய முன்னோர்கள் சேர்ந்து வேண்டி கொடுத்தார். இதுவும் நாங்கள் பதிவிட்டிருப்போம், அதை பற்றி கதைச்சிருப்போம். அப்ப அவர்களால் முடிந்த விடயங்களை செய்தார். இதே அதிபர் தான் 2011 2014 வரைக்கும் சர்வதேச நிதி ஆழ்மையோடு நின்றவர். IMF-ஓடும் அவர் தான் பணியாற்றியவர். அப்ப அவர்களால் முடிந்த விடயங்களை ஈழத்தமிழர்கள் செய்வார்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசும் அப்படி செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு உண்மையாகவே தேசிய தலைவர் வளர்த்த பிள்ளைகள், எங்களுடைய மாண்பை கடைப்பிடியுங்கள். அது எல்லா மக்களும் தான், போராளிகள் மட்டும் கிடையாது. தேசிய தலைவரின் நிழலில் வாழ்ந்த ஈழத்தமிழன் என்று சொல்லப்படுகின்ற 35 லட்சம் மக்களும் மாண்பை கடைப்பிடிக்க வேண்டும். அந்த மக்களினுடைய அரசியலை நீங்கள் கௌரவிக்க வேண்டும். அதை நீங்கள் தொட்டுவிடக்கூடாது, அதை நீங்கள் சீரழித்து விடக்கூடாது. இங்கே சீரழிக்கப்படுகிறது. இதை தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதைத்தான் நாங்கள் தொழிற்சா பேசுகிறோம். அப்ப எங்களுக்கு எது தனித்தனி இருந்தால் தான் பலம். சிங்கப்பூரில் இருக்கின்ற சித்தியின் பிள்ளை தன்னுடைய பலத்தோடு எங்களுக்கு வரும். மலேசியாவில் இருக்கின்ற பிள்ளை தன்னோடு பலத்தில் எங்களோடு வரும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களின் பெரியப்பாவின் பிள்ளை பலத்தோடு அப்படியே வரப்போகிறது. அடுத்தது கேரளா, அடுத்தது தெலுங்கு, இப்படி என்று பூனே, டெல்லி எல்லாமே எங்களுக்கு வந்து எங்களுடைய தீர்வினுடைய ஒரு பகுதி, ஏதேனும் ஒரு விடயத்தை நாங்கள் செய்ய முடியும். அப்ப நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் என்றால் எங்கள் இந்த ஜாப்புகள் எல்லாம் எண்ணத்திற்கு, இந்த மனித உரிமை சாசனங்கள் எண்ணத்திற்கு, இந்த குழப்பங்களை மாற்றுங்கள். நீங்கள் எல்லோரும் நாங்கள் மொழி வழி ரீதியாக கொண்டு வருவோம். எங்களுடைய முன்னோர்கள் செய்தது போல் நாங்கள் தமிழ் மகாநாடுகளை நடத்துவோம். அந்த தமிழ் புத்தகங்களை கொண்டு வருவோம். உணர்வுகளையும் வேந்தனா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா கழிச்சதுல ஒரு கேள்வி உண்டு, அதை வச்சு கேட்கலாமா? என்னடா அண்ணா, நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறீங்க, உண்மையா அருமையா கதைக்கிறீங்க, கேட்க இனிமையாகவும் இருக்குது. நிறைய விஷயங்கள், அறிவுபூர்வமான விஷயங்களை காட்சி கொண்டிருக்கிறீங்க, நன்றி. ஆனால் அண்ணன், எனக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் சொன்னீங்க, நீங்க வந்து தமிழ் தேசிய தலைவரோட வளர்ப்புல வந்த அவற்றை வளர்ப்புல இருந்து வந்த பிள்ளைகள், நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் என்ன, நாங்கள் அந்த கடைசி யுத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த காணொலியோட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூசியனன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆளோட கதை கேட்கல, அவற்றை இறுதி குரல் கூட சொல்லலாம். அவர் கடைசியா சொல்ல விடயம், நாங்கள் உங்க சீமானன்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் உங்களை நம்பித்தான் விட்டுட்டு போறோம்னு சொல்லுங்கன்ற அந்த காணொலியை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. என்ன அப்ப நான் கேள்வி என்னண்டா, அவரும் சூசியனனும் வந்து அன்னையோட நின்ற ஆக்கள் முக்கியமான ஒரு ஆள் தானே. அப்ப அவரும் வந்து அவற்ற குரலும் கூட அது தலைவரோட குரலாகத்தான் இருக்குமே கண்டிப்பா அந்த நேரம். அப்ப தமிழ்ல தேசிய தலைவரங்களுக்கு என்ன சொன்னேரோ, என்ன சொல்லிட்டு போனேரோ, எதை நாங்கள் அறிஞ்சமோ, நான் நினைக்கிறேன் அந்த கோட்ல நாங்கள் இப்ப நிக்கிறோம்னு நினைக்கிறேன் சத்தியமா. மற்றது இன்னொன்று சொன்னீங்க, பெரியப்பா சித்தப்பா ரெண்டு அவங்க இருக்கட்டும், அங்கங்க அவங்க அவங்களா இருந்தா தான்
அதுதான் எங்களோட நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானங்களை வந்து உண்மையாக்குறதுக்கு அப்படி இருந்தால் தான் அது நியாயமாக இருக்கும். தமிழ தேசிய தலைவர் வந்து தமிழ் இனத்தின் தலைவராக பிரகடனப்படுத்தப்படும் பட்சத்துல அது வந்து எங்களுக்கு நிறைய எதிர்வினைகளை கொடுக்கும்னு சொல்லி சொன்னீங்க. அந்த எதிர்வினைகள் என்னன்றதையும் அறிஞ்சு கொள்ள நான் விரும்புறேன். ஒன்று. மற்றது ஒரு 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 தேசியத்துக்குள்ள மட்டும் இருக்கிற மக்கள் தலைவனாக கொண்ட ஒரு தலைவன் இன்றைக்கு உலகம் எங்கும் வாழ்ற அத்தனை தமிழர்களின் தலைவனாக அத்தனை தமிழர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற பட்சத்துல அது பெருமையான விடயமா, அது எங்களுக்கு சாதகமான விடயமா, எந்த விதத்துல அது பாதகமான விடயம்ன்றதையும் கேட்க விரும்புறேன். கண்டிப்பா இதுல முக்கியமாக நீங்கள் அண்ணாட விடயத்தை தொடுவோம். அதுல உங்களுக்கு நிறைய விஷயம் கொண்டு வந்துட்டீங்க உள்ளுக்கு. இப்ப நாங்கள் எதற்காக அந்தந்த மக்கள் அங்கே இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்குரிய அரசியல் யாப்புக்களை முதலில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் மதிக்க கற்றுக்கொண்டாதான் எங்களுக்குரிய அரசியல் யாப்பும் எங்களுக்குரிய சுயநிர்ணய உரிமையும் கிடைக்கப்படும். இதை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு மானுடனின் அது எந்த மொழியை பேசுகின்ற தமிழ் மொழி என்ன எந்த மொழியை பேசினாலும் அவர்களுக்கு ஒரு அரசியல் யாப்பு இருக்கிறது. அதை நாங்கள் மதிக்க வேண்டும், மக்களை பார்க்க வேண்டும். இது ஒரு விடயம். இன்னொரு விடயம் நீங்கள் சொன்னது போன்று இப்ப தேசிய தலைவர் அவர்களை உலகத் தமிழர்கள் என்று நீங்கள் சொல்லுவதால் அது ஒரு பெரும் துரோகத்தை தேசிய தலைவருக்கு செய்கின்றீர்கள். அது நீங்கள் எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் முதலில் நாங்கள் எங்கள் தேசிய தலைவரை எங்கள் இதயத்தில் வைத்து பூசிக்கின்றோம் என்றால் அதை நாங்கள் அப்படித்தான் பூசிக்க வேண்டும். அந்த அடையாளங்களை நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு என்றொரு வரலாறு இருக்கிறது. அவர்கள் இந்தியா நாட்டுக்காக தமிழ்நாட்டில் இருந்து போராடியவர்கள், மொழிக்காக ஈயன் செய்தவர்கள் என்று இப்படி ஒரு வடிவம் இருக்கிறது. மலேசியாவிலும் அப்படி இருக்கிறது, சிங்கப்பூரிலும் இருக்கிறது. இப்ப தேசிய தலைவரை ஏன் இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்றால் இந்த ஐசிசிக்கு இந்த பிரச்சனை போகிறது. சரியா புரிஞ்சு கொள்ளுங்கள். இது ஏற்கனவே திட்டமிடப்படுகிறது. ஐசிசிக்கு இந்த பிரச்சனை போகும்போது இந்த ஒரு இடத்தில் ஒரு விடயம் வைக்கிறார்கள் தொடர்ச்சி. அப்படி என்றால் ஐக்கிய நாடுகள் சபைகளில் போர்க்குற்றத்து விடுதலை புலிகள் சார்பாகவும் நீங்கள் பேச வேண்டும் என்கிற ஒரு கூற்றை கொண்டு வருகிறார்கள். அப்ப இதையும் கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வருகின்ற போது இந்த சுயநிர்ணய உரிமைக்கு ஒரு வழிவகுக்க போகிறது. இந்த வழியை மூடுவதற்கு ஏற்கனவே திட்டமிட்ட அத்தனை அமைப்புகளும் அத்தனை நாடுகளும் நாங்கள் தோற்கடிக்க போகின்றோம். இந்த தோற்கடிக்க போகின்றோம் பயங்கரவாதிகள் என்று எங்கள் தேசிய தலைவருக்கு குத்திய விடயங்கள் அத்தனையும் இதற்குள் தோற்கடிக்கப்பட போகிறது. அப்ப அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இன்னும் ஒரு புறம் இவர் தேசிய தலைவர் உலகத் தலைவர்கள் என்று சொல்ல போகின்றார்கள். அப்ப இந்த உலகத் தலைவர் என்று சொல்லும் போது பல நாடுகள் இப்ப இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியா முதலில் பல சூட்சமான வேலைகளை செய்கிறது இலங்கையோடு சேர்ந்து. அதற்கு பிறகு பாகிஸ்தான், சைனா இப்படி வருகின்றார்கள். ஈழத்தமிழர்களுடைய சார்பில் நீங்கள் அண்ணாவை கொண்டு வரும் உலகத் தமிழராக கொண்டு வரும்போது அண்ணாவினுடைய மகுடம் உடைக்கப்படும். அண்ணா எதையெல்லாம் அண்ணா ஒரு நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நின்றாரோ அந்த நேர்த்தி உடைக்கப்படும். இப்ப அண்ணா விரும்பியதெல்லாம் என் தேசம், என் மண், என் மக்கள், என்னுடைய போராளிகள், என்னுடைய மக்கள் என்ற ஒரு இதோடு கொண்டு வந்து வாழ்ந்தவர் தன்னுடைய அடையாளத்தை வைத்து அந்த சத்திய பிரமாண கோட்பாட்டில். இதை நாங்கள் உடைக்கும் போதே எல்லாம் உடைக்கப்படும். அப்ப அந்த கௌரவத்தை அந்த இடத்தில் நிறுத்தி கொண்டு சிங்கப்பூரில் வாழுகின்றவர்கள், தமிழ்நாட்டில் வாழுகின்றவர்கள் எல்லோரும் இப்படி எங்களுடைய தலைவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டுமே தவிர இது எங்களின் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற தலைவன் மிக பெரும் அரசியல் துரோகமும் அந்த மக்களுக்கும் துரோகம் செய்கின்றான். இப்ப நீங்கள் யாருமே தேசிய தலைவரை விட்டு இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுக்க இவ்வளவு பின்னுக்கு நிற்கின்றீர்கள். ஆனால் எப்படி சீமானால் மட்டும் முடிந்தது தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு? அந்த மண்ணும் மக்களுமாக உயிரை கொடுத்தவர்கள், உணர்வை கொடுத்தவர்கள், வாழ்க்கையை கொடுத்தவர்கள் என்று அவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை எங்கள் தலைவரை கொண்டு வந்து திணிக்கும் போதே அந்த மக்கள் வெறுப்பாக பார்ப்பார்கள். எங்கள் தேசிய தலைவர் ஏற்கனவே குத்திருக்கின்ற இத்தனை பட்டங்களுக்கும் அது அப்படியே அண்ணா சூடிக்கொள்வார். இந்த இடத்தில் நாங்கள் மிக தெளிவாக நின்று எங்கள் மக்களுக்கு சொன்னோம். அது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் ஈழத்தமிழர்கள், நாங்கள் இது எங்கள் ஈழ மண்ணினுடைய மேதகு. அவர்கள் தேசிய தலைவருடைய கொள்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ணா சீமான் என்ன செய்ய வேண்டும்? தேசிய தலைவரின் கொள்கையை எடுக்க வேண்டும், தேசிய தலைவரை அல்ல. விடா முயற்சியும் இறுதி வரை மண்டியிடாத வீரத்தையும் தூக்கி சுமக்க வேண்டுமே தவிர தேசிய தலைவர் அடையாளம் அல்ல. எதற்கும் ஓடிப்போய் அதற்கு பின்னுக்குள் மறைந்து கொண்டு நிற்பது அல்ல. அப்ப இதில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் இது இந்த சர்வதேச வேலையில் நீங்கள் உலகத் தமிழர்கள் என்று கொண்டு வரும்போது இந்த இந்தியா கொடுத்த திட்டங்களும் இலங்கையினுடைய திட்டங்களும் அத்தனை உத்திகளும் இந்த பயங்கர ஒழிப்பு நடவடிக்கைக்கு எல்லா கைச்சிதப்பட்ட எல்லா ஆதாரங்களும் ஆவணங்களும்
அது உண்மையிலே நிஜமாக்கப்படும். அதை நான் விட போறது கிடையாது. என் உயிருள்ள வரைக்கும் என் பிள்ளைக்கு நான் அதை சொல்ல மாட்டேன். என் தேசிய தலைவர் என்பது என் மண்ணினுடைய தலைவர். அவருக்கு பிறகு அடுத்தவர் வருவார், அந்த உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் வருவார். ஆனால் ஒரு சிங்கப்பூரில் இருக்கின்ற ஒரு என் சின்னம்மாவின் பிள்ளை என் தலைவரின் கொள்கைகளை எடுப்பார்கள், அரசியல் வடிவங்களை எடுப்பார்கள். ஒரு தேசிய தலைவர், ஒரு அரசியல் போராளி களமுனையில் நின்று விழிப்பு அடைந்தவரைத்தான் அரசியலில் கொண்டு வந்தார். ஒரு பொதுமகனை கொண்டு வரவில்லை. ஏன் அதை அண்ணா கொண்டு வரவில்லை? அந்த பொறுப்புகளோடு பொதுமக்கள் நின்றார்கள். அந்த பொறுப்புகளோடு களமுனையில் தன் குருதியை சிந்தியவன் தான் இந்த அரசியலில் நேர்த்தியாக நிற்பான் என்ற ஒரு அரசியலை கற்பித்த அந்த மகனுக்கு, அந்த தெய்வத்திற்கு, அந்த மிக பெரும் தலைவருக்கு ஒவ்வொரு ஈழத்தமிழனும் பொக்கிஷமாக பார்க்க வேண்டும். அப்ப நீங்கள் உலகத் தமிழர்களாக கொண்டு வந்து உலகத் தமிழர்களில் இருக்கின்றவர்களுடைய வரலாற்று தலைவர்களை தலைவர்களை வைத்து மறைக்கும் போதே இங்கே கொண்டு வந்த அத்தனை தீர்மானங்களையும் மக்கள் தோற்கடிக்கிறார். இதுக்கு நான் உடந்தை கிடையாது. நான் தனியொரு மனிதனாக நான் இப்படித்தான் நிற்க போகின்றேன். என் தேசிய தலைவர் என்ன சத்தியப்பிரமானோடு அவரும் எடுத்துக்கொண்டு நின்றாரோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். என் தேசிய தலைவர் உலகத் தமிழர்கள் கிடையாது. என் மக்கள் உலகத் தமிழர்கள். 3 தலைமுறை பிள்ளைகள் வந்து சுவிஸ் பாஸ்போர்ட், பிரெஞ்சு பாஸ்போர்ட் இருந்து அவர்கள் உலகத் தமிழர்கள் மகாநாடு நடக்கின்ற போது அங்கே எல்லாரும் என் தலைவர்கள் என்று சொல்லுவது அது ஒரு வேறு விடயம். ஆனால் நாங்கள் உரிமை பெறாமல், அந்த மண்ணில் நடந்த கொலைக்களங்களும் இன அழிப்புக்கும் விடுதலை பெறாமல் என் தலைவரை நாங்கள் உலகத் தலைவர்களாக மாற்றிவிடக்கூடாது. இதை மாற்றுவதற்கு பல நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். ஆனால் நாங்கள் தோற்கடித்தோம். என்றால் இங்கே நிலுவையில் இருக்கின்ற வழக்கு இங்கே சரி செய்ய வேண்டும். அது சரி செய்யும் வரை நாங்கள் எங்கள் தேசிய தலைவர் எங்கள் மண்ணின் தலைவராகவே இருக்க வேண்டும். அந்த போராடிய வலுவும் அந்த சுமைகளும் எங்களுக்குள் இருக்க வேண்டும். அது தேசிய தலைவரை நாம் பார்க்க வேண்டும், அந்த படங்களை நாம் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். நீங்கள் நாளாந்தம் பார்த்தீர்கள் என்றால் அது உளவியல் ரீதியாகவே நாங்கள் தோற்கடிப்போம். அதுதான் இந்த 17 ஆண்டுகள் நடந்திருக்கிறது என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நன்றி அண்ணன், நன்றி. அண்ணா இருக்கா கடைசியா ஒரே ஒரு வார்த்தை என்னடா, அண்ணா சொன்ன விஷயத்துக்கு தான் கதைக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா ஒரு நிமிடம் அண்ணா, நீங்க ஒன்னு கேட்டிருந்தீங்க சூசியன் இந்த ஆடியோ பற்றி. சூசியன் ஆடியோ, ரைட், ஓகே. இப்ப நீங்கள் வரலாறு பார்த்து வளர்ந்த பிள்ளைகள், உங்களுடைய வரலாறுகள் அத்தனையும் தமிழீழ விடுதலை புலிகள் என்றால் அந்த நொடி உயிரோடு இருக்கின்ற போது தமிழீழ விடுதலை புலிகளுடைய நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திரைப்படங்களும் ஒளிப்பிழைகளும் ஏடுகளும் புத்தகங்களாக வெளியாக்கப்பட்டிருக்கும். ஒரு போராளியின் வரலாறு, ஒரு மாவீரனின் வரலாறு, புலிகளின் தாகம் தமிழீழத் தாயகம் என்று இருக்க வேண்டும். இது நீங்கள் எல்லோரும் தமிழர்கள், எங்கே ஆய்வாளர்களும் அறிவார்ந்த சமூகமும் நீங்கள் தத்தளித்தீர்கள் என்பதும், அந்த இறுதி களம் போராளிகளும் விடுதலை புலிகளும் அங்கே கொத்து குண்டுகளால் நனைகின்ற போது உங்களால் எதையும் ஜீரணிக்க முடியாத தருணங்களில் சில நடவடிக்கைகள் புலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த ஆடியோ ஒன்று. இந்த ஆடியோக்குரிய ஏற்பாடு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இதனுடன் விரைவில் அது சுவிஸில் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுவதா அல்லது இந்த ஆடியோவை கொடுத்தவருடைய நாட்டில் அந்த வழக்கை தொடுவதா என்று ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அது விரைவில் அது நாங்கள் செய்து முடிப்போம். இந்த ஆடியோவை நம்பித்தான் நீங்கள் நிற்கின்றீர்கள் என்றால் அது உங்களுடைய அது அறியாமை என்று சொல்ல முடியாது. அன்று இருந்த அந்த உளவியலை பயன்படுத்தி கொண்டார்கள். அன்று ஈழத்தமிழன் நின்ற நிலையில் நின்ற அந்த ஒரு தருணத்தை சரியாக பகைவர்கள் அதை கொண்டு வந்து உங்களிடம் திணித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். இதற்கு பின்னால் பல முரண்பாடுகளும் பல போராளிகளும் இன்று இல்லாமல் இருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதைவிட சூசேனாவுடைய அண்ணாவினுடைய மரணம் எப்படி இந்த ஆடியோ வெளி வந்த பிறகு உடன் நடந்தது என்றெல்லாம் பல கேள்விகளோடு இருக்கிறது. அது ஒரு வழக்கு தொடுக்கும் போதுதான் இதுக்கு உரிய விடை கிடைக்கும். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவருடைய எல்லா விடயங்களும் எடுத்துட்டோம். நாங்கள் அதை நோக்கி நாங்கள் போகும்போது நமக்கு விடை கிடைக்கும் நினைக்கிறோம். ஆனால் இதையும் வைத்துக்கொண்டு நீங்கள் தலைவர் சொன்னார் அல்லது சுசே அண்ணா சொன்னார் என்று நீங்கள் போயிருங்கள் என்றால் உங்களுக்கு அதிலும் ஒன்று தேவைப்படும். அப்படி என்றால் தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தளவில் ஒரு இந்திய தமிழினுடைய அரசியல்வாதிகள் தோளோடு தோள் நின்றவர்களே அமர்த்தாத ஒரு பேச்சுவார்த்தை மேசையை எப்படி நான் எப்படி பயன்படுத்தினேன் என்றது உங்களுக்கு புரிய வேண்டும். மற்றது இறுதி களமுனையும் உங்களுக்கு புரிய வேண்டும். அதில் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு வன்னி மண்ணில் பிறந்தவரிடம் கேட்டீர்கள் என்றால் தெரியும். அதில் சொல்லப்படுகின்ற விடயம் ரோட்டுக்களில் எல்லாம்
ரோட்டாக உள் ரோட்டுகளாக அதுகளுக்குள்ள எல்லாம் விழுந்து ஒவ்வொன்றா கட் பண்ணி பிறகு போட வலிக்கிட்டோம். நான் சிறையிலிருந்து 2014 வந்த பிறகு இதுக்கு தெளிவாக பேசியிருப்பேன். நான் அதுக்கு பிறகு அந்த ஆடியோ மெதுவாக கட் பண்ணி பிறகு வந்தது. அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் ஒரு 3 விதமான ஆடியோக்கள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அது ஏற்கனவே நான் முறைப்பாட்டு சபையிலேயும் இது சமர்ப்பிச்சிருக்கிறேன். இதால் என்னுடைய மக்கள் இப்படி இதுக்குள்ள இருக்கணும் என்று அதில் 2 விடையை நான் பொது வழக்கு முறைப்பாட்டு சபையில் நான் செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும் என்றால் இதை ஒரு பொது நீதிமன்றத்தில் ஒரு சிவில் கேஸாக தொடுக்க சொல்லி நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடு இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். லோயர்களெல்லாம் தேடி நாங்கள் ஒழுங்கு பண்ண பிறகு அது அவரோட உரையாடணும். அதையும் உரையாடிட்டு நாங்கள் மிக விரைவில் அந்த ஆடியோக்குரிய விளக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆடியோ கொடுத்தவர் உங்களுக்கு நீதிமன்றம் ஊடாக அறிக்கை சொல்லுவார். அன்றைக்கு நாங்கள் வருவோம், அன்றைக்கு நாங்கள் ஊடகங்களோடு வருவோம் நினைக்கிற நாங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் போய் தமிழ்நாட்டில் நினைத்தீர்கள் என்றால் அது உங்களினுடைய அந்த நேரத்தில் பகைவர்கள் உங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் ஈழத்தமிழனுடைய அரசியலை நான் இதுக்குள் நிற்கின்றேன் என்று நீங்களும் ஒதுக்கிவிட்டு போக முடியாது. ஆழ்ந்து சிந்தியுங்கள் எல்லாத்தையும். உங்களுக்கு பிறகு என்னென்ன நடந்திருக்கிறது, இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் புரியும் என்றும் நான் நினைக்கின்றேன். ஆனால் இதே ஒரு தளபதியுடைய கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்து விட்டு போறோம் என்று சொன்ன அந்த வார்த்தை இருக்கல்ல, அதை ஒரு ஈழத்தமிழன் நேற்றிருக்கிறான் என்பதுதான் எங்களுக்கும் இருக்கிற வலி. அந்த போராளிகள் என்று சொல்லுகின்ற இந்த மிச்சங்கள் இருக்கின்ற எச்சங்களினுடைய வலியாகவும் நான் அவர்களையும் பார்த்து கேட்கின்றேன். எந்த ஏடுகளிலும் அப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் அல்ல. அது ஏதோ ஒரு விடயங்கள் பல நடந்திருக்கிறது, அதற்குள் பல சூட்சமங்கள் இருக்கிறது. அது முறையின்படி அவர்கள் அதை தெரிவிப்பார்கள். இவர்கள் எப்படி அதை ரெக்கார்ட் செய்தார்கள், எத்தனை மணிக்கு செய்தது, அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு இந்த ஓசிலேப் ஊடாக அதுக்கு முதலும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு தளபதிகளும் போராளிகளும் தளபதியுடைய குடும்பங்கள் என்று பல விஷயங்கள் நாங்கள் அளித்திருக்கின்றோம். இந்த பிரச்சனை இதாலதான் ஒரு ஈழத்தமிழன் தேங்கி நிற்கின்றான் என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கம் அடுத்த வழக்குக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த ஓசிலேப் முடிந்த பிறகு அடுத்த கட்டம் இது முடிந்தால்தான் நான் வெளியில் வரலாம், என்றால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு இதையும் அதையும் குழப்பிக் கொண்டிருக்கலான்னுடைய நாங்கள் எல்லாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். உடனே அதை நாங்கள் செய்வோம் என்று இன்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றோம். அண்ணா கதைக்கலாமா? என்னடா நன்றி அண்ணன், நீங்கள் சொன்ன கருத்துகளுக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் முரண்பாடுதான். என்னடா நீங்கள் சொன்னீங்கள் சீமான நீங்கள் எப்படி தலைவராக ஏற்றுக்கொண்டீங்க நீங்க சொல்லி அதை மன்னிக்கணும், அதை நீங்க தவிர்க்கணும். என்னடா சீமான் தலைவர் இல்லை, கடைசி வரைக்கும் தலைவர்ன்றது ஈழ மக்களுக்கு எங்கட தேசிய தலைவர் ஒரு ஆள் தான். இங்க எத்தனை வருஷமானாலும் எத்தனை தலைமுறைகளை நாங்கள் பார்த்தாலும் தலைவன் ஒருவர் தான். அவர் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான் எங்களுக்கு தலைவர். சீமானுடைய அரசியலுக்கு இந்த அவற்றை தமிழ் தேசியத்தின் மீதான பற்றுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். மற்றபடி அவரை நாங்கள் திருப்பியும் இந்த வசனம் இளையோருக்கு பரப்பாதீங்க. சீமான் தன்னுடைய மண்ணுக்கே தன்னுடைய அரசியல் யாப்புக்கும் அந்த மக்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் விசுவாசம் இல்லாதவர் ஈழத் தலைவர்களுக்கு விசுவாசமா இருக்கிறார் என்று நினைச்சிங்க என்றால் அது அரசியலினுடைய சூட்சமாத்தான் தேசிய தலைவர் பார்க்க சொல்லியிருக்கிறேன். நான் அப்ப அதையும் நான் மன்னிக்கணும். என்னடா அதையும் நான் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னடா இப்ப சீமான் இதுவரைக்கும் எந்த ஆட்சிக்கும் வர இல்லை, எந்த ஒரு ஆட்சியிலையும் இருக்கே இல்லை. அவர் ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பொன்று அவருக்கு கிடைக்கும் வரைக்கும், அவர் அவருக்கான ஒரு இடத்தை அவர் அடையும் வரைக்கும், அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் தமிழ் தேசியத்துக்கோ அல்லது ஈழ மக்களுக்கோ அல்லது ஈழ போராட்டத்துக்கு எந்த முறையில எந்த பக்கத்தால எந்த திட்டத்தோட அவர் நிக்கிறார், எந்த முறையில அதை கொண்டு செல்லுவார்ன்றதெல்லாம் உங்களை யாருக்கும் தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது. அப்ப ஒரு ஆள் ஆட்சிக்கு வந்திருந்து அந்த மனிதன் அந்த பிழைய விட்டிருந்தால் நாங்கள் சொல்லலாம், இவனை நம்பி இனி பிரயோசனம் இல்லை, இது வளமையாக காலமாக தமிழினத்துக்கு துரோகத்தால தான் அழிவென்று சொல்லுவாங்க, அந்த துரோகம் தான் இங்கேயும் நிக்குதுன்னு சொல்லி சீமானையும் ஒரு துரோகியாக நாங்கள் தூக்கி எறிஞ்சு போட்டு போவோம். ஆனால் அந்த நிலை அவருக்கு கிடைக்காமல் இருக்கும் வரைக்கும், அந்த இடத்துக்கு அவர் வந்து அதை செய்ய தவறும் வரைக்கும் அவர் மீதான விமர்சனங்களை வைக்கல. இந்த கருத்துகளுக்கு பொதுவாக வைக்கிற விமர்சனங்களை எப்படி பொதுமக்கள் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் சித்தரிக்கப்படுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கான இடம் சரியான முறையில கிடைக்கும் வரைக்கும் அந்த தகமை இருந்தா தான் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் வரலாம். அந்த இடத்துக்கு வாரதுக்கு முதலே அந்த மண்ணில் நின்று கொண்டிருந்தாலும் எங்கட ஈழத்துக்காக குரல் கொடுத்து கொண்டு ஒரு மனுஷன் நிற்கிறார் என்றால், இன்றைக்கு எங்கட கொடி சுதந்திரமா தமிழ்நாட்டுல பறக்குது என்றால், அல்லது எங்கட தலைவருடைய புகைப்படம் இன்றைக்கு
எங்க நீங்க Facebookல போனாலும் சரி, சோசியல் மீடியால எந்த பக்கம் போனாலும் எங்களோட தலைவரோட முகத்தை இந்த உலகமே பாக்குது என்றால் அதுக்கு இன்றைக்கு காரணம் சீமான் தான். அதை நீங்க யாரும் மறுக்க இதுதான் இதுல வந்து இதுல ஒரு நிமிஷம் வந்துட்டு ஒரு நிமிஷம் ப்ளீஸ் தர நீங்களும் மன்னிக்கவும் என்றால், தேசிய தலைவர் அவர்களுடைய படங்களை வைத்த நேரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாவீரர் ஒவ்வொரு மக்களுக்கும் இன அழிப்பினுடைய தடயங்கள் போட்டோவாக தொங்கப்பட்டிருக்க வேண்டும். புலிக்கொடி பறக்குகின்ற இடங்கள் எல்லாம் உங்களுடைய தமிழீழத்தினுடைய புலிக்கொடி இன்னொரு நாட்டில் பறக்கிறது என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எமது சுய நிர்ணய உரிமை துடைத்தலினுடைய முதல் படியாக பாருங்கள். இப்ப நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் அத்தனையும் எமது உரிமையின் சின்னங்கள், எமது உடைமையின் சின்னங்கள். அது இன்னொரு நாட்டில் இருக்கிறது. இன்னொரு நாட்டில் அதை வைத்துக்கொண்டு புகழ் பாடுகின்ற அரசியல் சித்தாந்தம் என்பதை ஒரு தேசிய தலைவரை நேசிப்பவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய தலைவர் சொல்லுவது எமது மண், எமது ஈழம், எமது மக்கள், எமது அடுத்த தலைமுறை. அப்ப இதையெல்லாம் நீங்கள் தோற்கடித்துட்டு எங்கேயோ ஒரு இடத்தில் பறக்கின்ற புலிக்கொடிக்கும் தேசிய தலைவருக்கும் நின்று கொண்டு அரசியல் நாங்கள் பேசுகின்றோம், அதற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்றால் நாங்கள் அப்படியே தான் நிற்போம். ஆனால் நான் தமிழ்நாட்டு அரசியலை அலங்கரிக்க வேண்டும், இந்தியாவினுடைய ராஜ்யசபாவை நான் அலங்கரிக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற எல்லா மாநிலங்களினுடைய நாடாளுமன்றங்களை நான் அலங்கரித்து எல்லா உரிமையும் மனித உரிமை சார்ந்த பேரவைகளும் தனி நபர்களையும் நான் எனக்குள் கொண்டு வந்து என்னை நான் பலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சல்யூட் பண்ண முடியும். அறிவார்ந்த சமூகமாகவும் பார்க்க வேண்டும். உங்களுக்கு இருப்பது ஒரு அன்பு. இப்ப தேசிய கொடியை வைத்திருக்கிறார்கள் என்ற அன்பு, ஒரு எங்களுடைய அண்ணாவின் படத்தை வைத்திருக்கிறார்கள் என்ற அன்பு. ஆனால் இதற்கு பின்னுக்கு இருக்கின்ற சூட்சமத்தை பார்க்க வேண்டும். இதுதான் சூட்சம அரசியல் என்பது. ஏன் எங்களுடைய கொடி அவருடைய மண்ணில் பறக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய நாட்டை பெறலாம். ஏன் என்னுடைய மண்ணில் என்னுடைய தேசிய தலைவருக்கு வைக்க வேண்டிய படங்கள் இங்கே இருக்குது என்று நினைத்தீர்கள் என்றால் என்னுடைய மண்ணை நாங்கள் மீட்கலாம். என்னுடைய மாவீரருடைய படங்கள் அங்கே போகிறது, ஏன் என் மண்ணில் வைக்க முடியவில்லை என்று இந்த இப்படியான மனநிலைமையை உருவாக்குகின்றதே அது ஒரு உளவியல். இதைத்தான் உருவாக்குங்கள். இதையெல்லாம் துடைத்தெறிந்து என் மண்ணில் நான் வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடுகின்ற போது உங்களுக்கு பாதை பிறக்கும். இந்த பாதை பிறக்கின்ற பாதையை தோற்கடிப்பதற்குத்தான் இதெல்லாம் உங்களுக்கு காட்சி கொடுத்தலாக இருக்கிறது. இதை நீங்க 16 ஆண்டுகள் என்ன 100 ஆண்டுகள் நீங்கள் கழித்தாலும், நான் இருக்க போறது 5 வருடமோ 3 வருடமோ தெரியல, ஒரு 100 ஆண்டுகள் கழித்தாலும் அடுத்த தலைமுறை உரிமையை பெற முடியாது. கதைக்கிறார் அவர் அந்த பின்ன கதைக்கிறார் ஹாரிஸ். சாரி, நான் மைக் ஆஃப் பண்ணல, நான் இங்க வேலையில நிக்கிறேன். அப்ப வந்து கேக்குறார். சாரி, மேனேஜர் ஒன்னொரு விடயம் நீங்க இதன்ற விடயம் வந்து நாங்கள் வந்து அவர் கொடி வைக்கிறார் படம் வைக்கிறார்ன்றதுல வந்து நாங்கள் இதன்றோம். அதுக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சி அந்த வரலாறுகளை வந்து நாங்கள் தீவிரமா ஆராயிரம் இல்லை. என்ன காரணத்துக்காண்டி 2009க்கு பிறகு அமைப்பு தொடங்கி 2010 கட்சி தொடங்கப்பட்டது, அதை யார் வாங்கி கொடுத்தார்கள் என்ற விடயத்தை கூட வந்து ஆதித்தனாட்ட மகன் வந்து அதை வந்து அவற்றை தளத்துல வந்து பதிவு செய்திருந்தார். இந்த சீமான் அவர்களுக்கு வந்து கட்சியை வாங்கி கொடுத்தது வந்து குருமூர்த்தியும் ஷோவும் குருமூர்த்தியும் தான் சீமானுக்கு தன் கட்சியை தவப்பட்ட கட்சியை வந்து வாங்கி கொடுத்தாருன்ற பதிவை போட்டு, போன வருஷம் பெரியார் பிரச்சனை நடக்கும் போதும் கொளத்தூர் மணி அவர்களும் வந்து அதை திருப்பி மீள் பதிவு செய்திருந்தார். இந்த கட்சியை வாங்கி கொடுத்ததே ஷோவும் குருமூர்த்தியும் அண்டு. அப்ப 2 RSS இந்திய தேசியவாதிகள் சீமானுக்கு என்ன காரணத்துக்காண்டி அந்த கட்சியை வாங்கி கொடுக்கணும். அதோட வந்து அவரை சீமான அரசியல வந்து 2021 கையாசந்தன் ராஜீவ் காந்தி என்ற 2 பேர் அந்த கட்சி விலையின பிறகு வந்து அந்த கட்சியை மேலும் பலப்படுத்துறதுக்காண்டி ஆர்எஸ்எஸ்ல இருந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட சாட்டை துறைமுருகன் என்ற RSS வளர்ப்பு ஒன்னுமுறை வந்து RSS ரவீந்திரன் துரைசாமி, இந்த இருவரையும் வந்து அதுக்குள்ள பலப்படுத்த தண்டினம். அதோட வந்து ஒன்னமுறை வந்து அதுல அவர்கள் அனுப்புறது வந்து இந்தியா நேவியில இருந்த சோழன் களஞ்சியம் என்ற இந்திய நேவி ஆபீசர் இவர்களை வந்து அதுக்குள்ள அனுப்பி சீமாண்ட கட்சியை வந்து அவர்கள் பலப்படுத்துறார்கள். இந்திய தேசியவாதிகள் என்ன காரணத்துக்காண்டி நாந்தர்கள் கட்சியை சீமானை வந்து பலப்படுத்துறதுக்கு அவர்கள் கட்சி சிதைஞ்சு போது வந்து என்ன காரணத்துக்காண்டி அதை பலப்படுத்த வேண்டிய ஒரு வேலை அவர்களுக்கு இருக்கின்ற இதையும் வந்து நாங்கள் இதன் பார்க்கணும்.
அதோட வந்து சீமான் அவர்கள் மேடையில வந்து பேசும்போதும் வந்து இந்திய ராணுவத்துக்கு வந்து சேருங்கள், இந்திய ராணுவத்துக்கு இதன் மற்றது இஸ்லாமியர்கள் நோக்கு வந்து சாத்தானின் பிள்ளைகள், சங்கி என்ற நண்பன் என்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து நைஸா விஷம் எப்படி ஊசி இந்த வாழைப்பழத்துல ஊசி ஊத்துற மாதிரி வந்து விஷம வந்து நைஸா வந்து செருகுற இந்த இதுல வந்து நாங்கள் வந்து அவர் மேடையில கதைக்கிறத வந்து நீங்கள் ஆராய வேணும். என்ன கருத்துகள் வந்து அவர் இதன் ஆராயும் போது அவர் நைஸா வந்து இந்திய தேசியவாதத்தை அவர் கதைக்கிறவருடைய தமிழ் தேசியம் சீமான் கதைக்கிறி என்றதும் உண்மையா வந்து அவர் தமிழ் தேசியம் கதைச்சால் இப்ப வந்து எங்கட மக்கள் வந்து இவ்வளவு ஈழத்தில் இருக்கிற எங்கட போராளிகளும் மக்களும் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அவரே வந்து சொல்லுவார், நீங்கள் ஓடிப்போய் அந்த போராளிகளுக்கு முதல்ல வந்து எனக்கு காசு தர தேவையில்லை, முதல்ல வந்து உங்களுக்காண்டி போராடி உங்களுக்காண்டி தியாகம் செய்த போராளிகளுக்கு பின்னால போய் நில்லுங்கள், அவர்களுக்கான உதவி முதல் செய்து போட்டு பேர்ந்து வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் ஒரு உண்மையான ஒரு மனிதர் வந்து சொல்ற கருத்து அதான் இருக்கும் என்ன. ஆனால் சீமான் அவர்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், இது எப்போ துவக்கம் சொல்றார் 2014 ஆனா அதை கூட வந்து ஈழத்தமிழர் தான் தனக்கு சப்போர்ட் பண்ணி இதென்ற கூட வந்து சொல்லாமல் ஈழத்தமிழர் ஒருத்தர் தனக்கு உதவி செய்யல, சுந்தர் பிச்சை குஷ்புன மனச சுந்தர் பிச்சை தான் தனக்கு 10,000 தந்தார், அப்படித்தான் தான் வந்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த அதையும் மூடி மறைச்சார். திருப்பியும் அது அவர் வந்து சொல்றார், இப்போ இந்த எலெக்ஷன்லையும் வந்து ஈழத்தமிழர் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள். அதே சமயத்துல வந்து நான் அங்க ஈழத்துல பாக்குறேன் ஒரு முன்னாள் போராளி மணலாற்றுல காயமடைஞ்ச கால் இல்லாத அந்த சகோதரி வந்து தன் கடன் வாங்கின கடனால வட்டி குட்டி போட்டு தன் கிட்னியை வந்து விற்கும் போது அது எவ்வளவு இதா இருக்கும், அது எவ்வளவு வேதனையா இருக்கும். உண்மையானவர் வந்து எப்படி செயல்படணும், உண்மையானவர் வேண்டா இதுல வந்து நாங்கள் 7 வருஷமா வரலாறு கடத்தி கொண்டிருக்கிறோம். அதை வந்து யார் அடிச்சு அதை வரலாறு உண்மைத்தன்மைகளை வந்து வெளியால வராம யார் தடுக்கிறார்கள் என்று பார்த்தாலும் இவரெல்லாம் இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்க சீமான் அவர்கள் படம் வைக்கிறார் இது வைக்கிறார், ஆனால் எங்கட போராட்டம் சம்பந்தமான படங்களோ எங்கட பாடல்களோ வந்து ஃபேஸ்புக்ல தடை, யூடியூப்ல தடை, நாங்கள் அதை போட்டால் வந்து தடை. ஆனா சீமான் அவர்களும் இதுதான் இலட்சியம் துடைத்தல், எங்கட எங்கட இலட்சியங்களை எங்கட இதுகளை வந்து வரலாற்றை வந்து இது அழிச்சு போட்டு ஒரு இந்தியா உருவாக்குற வரலாறு வந்துதான் எங்கட அடுத்த சமுதாயத்துக்கு பரவணும் என்ற ரீதியில வந்து உருவாக்கப்பட்டவர் தான் சீமான் என்றவர். அதே மாதிரி தான் இப்பத்தி அந்த பாடல்கள் எல்லாம் வந்து எங்கட பாடல்களை அழிச்சு போட்டு இவர்கள இதுதான் நீங்கள் வருங்காலத்துல வந்து நீங்க சர்ச் பண்ணினீங்க என்றால் இவர்களோட பாடல் தான் வெறும் மொழிய எங்கட பாடலுக்கு வந்து தடை, நாங்கள் வெளியிட எங்களால் வெளியிட முடியாது. ஆனா சீமான் இதுகளுக்கு தடை இல்லை. இந்தியாவில கூட வந்து விடுதலை புலி தமிழ்ல விடுதலை புலிக்கு தடை. ஆனா இந்திய உளவுத்துறை வந்து சீமான எங்க தேசத்தை படத்தை வச்சு பரப்புரை ஏன் செய்ய வைக்கின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையை நீங்கள் உருவாக்கினீங்க என்றால் அதுக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சி வந்து உங்களுக்கு தெளிவா தெரியுமண்ணா. அதோட ஒன்னமொரு கருத்தன்னா எங்கட தேசத்தலைவர் உங்களுக்கு ஒரு உங்களோட அம்மா வந்து நீங்க பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால ஒருத்தர் வந்து உங்களோட அம்மாவை தூசணத்தில் திட்டி போட்டு பேந்து வந்து மேடையில வந்து அந்த படத்தை உங்களோட அம்மா படத்தை வந்து பின்னுக்கு வச்சுட்டு அவர் உங்களோட அம்மாவை போலும் போது உங்களோட அம்மாவுக்கும் உங்களுக்கும் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். ஆனா அந்த அதால வந்து லாபம் கிடைக்கிறதுக்கான அந்த படத்தை வந்து பின்னுக்கு வச்சு போட்டு உங்களோட அம்மாவை போலும் போது ஒரு மகனாக வந்து உங்களுக்கு எப்படி கோபம் பெறும்? அப்படியான கோபம் தான் இறுதி களமுனை வரையும் நின்று சிதைஞ்சு சித்திரவதை அனுபவிச்சு இப்ப ஐக்கிய நாடு சபையிலையும் வந்து ஓஸ்லைப்பின்ற சாட்சியங்கள் இறுதி களமுனைன்ற சாட்சியில ஐக்கிய நாடு சபையை வந்து அறிக்கையா வெளியிட்டு இருக்கு. we lost everything even hope for justice என்ற விடயத்தை வந்து தலைப்பாய கதிரன் என்ற வார்த்தையை தான் தலைப்பாய போட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட போராளிகளுக்கு எப்படி இருக்குமண்ண அந்த 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 வேதனையோடையும் நான் கழிச்சு கொண்டிருக்கணும். இதுல வந்து சீமானவர்கள் யார் என்றது வந்து எங்களுக்கு தெளிவா தெரியுமண்ணா. சீமானவர்கள் என்ன செய்கிறார், எப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார், இவர் என்ன செய்ய போறார் என்றது இது வந்து இந்தியாண்ட ஒரு ஊதுகுழலால் தான் எப்படி அர்ச்சுனா வந்து சிங்களத்தின் ஊதுகுழலால் வந்தாரோ அதே மாதிரி சீமானவர் வந்து இந்தியாண்ட ஊதுகுழலால் செயற்பட்டு கொண்டு இருக்கிறன்றதை வந்து நாங்கள் 7 வருஷமா ஒரு மனிதனுக்கு வந்து கொள்கை மிக முக்கியம். இந்த கொள்கை எங்கட இது வந்து நாங்கள் வந்து டிவாயோட பொறுப்பாளர் இருந்த எங்களுக்கு வந்து எங்கட போராட்டம் எங்கட வரலாறு அதுதான் முக்கிய மொழிய அந்த கொள்கையில தான் இறுதி வரையும் இருப்போம். என்ன அது தடம் புரளக்கூடாது. சீமான் அவர்கள் வந்து கட்சி உருவாக்கும் போது அவர் சொன்னவர் வந்து சிங்கள இனப்படுகொலை செய்தவர்களை இதை எதிர்ப்போம். பேருந்து வந்து அவர் இது வந்து மாறி காங்கிரஸ் எதிர்ப்பா மாறி இப்ப இந்த டிஎன்கே எதிர்ப்பா மாறி இந்த காலப்பகுதியில வந்து பிஜேபி எதிர்ப்பா இருந்து கடைசியா இப்ப வந்து விஜய் எதிர்ப்பா மாறி இருக்குது. இன்றைக்கு ஒரு கொள்கையில ஒரு மனிதன் நிலையா இல்லாமல் மாறி மாறி போறவன். அதோட வந்து சீமாண்ட ஆரம்ப கட்டத்துல இருந்து எத்தனை கட்சி அவர் மாறினார். அவர் பெரியார் வந்து அவர் இவ்வளவு தூரம் தூக்கி பிடிச்சார். பல தடவை வந்து பெரியார் திட்டேன்னு சொல்லியிருப்பார்.
ஆனா அந்த அப்ப இதண்டு இப்ப வந்து ஒருவர் வந்து பெரியார் எவ்வளவு தூரம் தூக்கி பிடிச்சாருன்றது சீமான் ஒரு உதாரணம். அதோட வந்து மதத்தை எப்படி வெறுத்தாருன்னு சீமான் மதத்துக்கு எதிரான எவ்வளவு எவ்வளவு அருவருப்பான கருத்துல பாவிச்சாருன்றதும் அவர்கிட்ட வீடியோக்கள் இப்பவும் இருக்கேன். ஆனா இப்ப வந்து அவர் இப்ப வந்து அவர் தன்னை வந்து மதவாதியா காட்டுறார். மற்ற பக்கத்துல வந்து அவர் வந்து பெரியார் எதிர்ப்புவாதியா காட்டுறார். இதே வந்து ஏற்கனவே பல வீடியோ பொட்டமணியை வந்து ஒருமையில திட்டினதுல இருந்து அவரே நேரடி வீடியோவில் வந்து சொல்றார், எங்க தேசத்துல வந்து ஒருமையில திட்டு வேண்டும், மனைவி வந்து ஏனப்பா சொல்றது வந்து அவரே அவற்றை வாயால சொல்றார். இப்படி வந்து பல தளபதிகளை இதுகளை வந்து அவர் இதன்னும் போது நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு காட்டியிருந்தீங்க. சூசியன் ஆடியோ அது வந்து நாங்கள் ஃபேக் ஆடியோன்னு நாங்கள் அடிச்சு எப்போ சொல்லிட்டோம். 7 வருஷத்துக்கு முதலே அது ஃபேக் ஆடியோன்னு கதிரண்ணா இந்த தளத்துல சொல்லிட்டார். அதை வந்து போன வருஷமே அதே நாங்கள் திருப்பி 7 வருஷமா நாங்கள் அதை கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அதை நாங்கள் இதன் இருக்கிறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் ஐக்கிய சபையிலே மற்ற கோர்ட் மூலம் வந்து அதுக்கு சந்தோஷம் வந்து நாங்கள் கேள்வி கேட்க போறோம். அதை விடுங்க. நீங்கள் வந்து அதுல வந்து ஒரு இது வார்த்தை சொன்னீங்க. அதே மாதிரி இறுதிக்கிழமை தளபதிகளா இருந்தவர்களையும் வந்து நீங்கள் அப்படித்தானே பார்க்கணும். சூசியன் இதை வந்து இதன்னும் போது வந்து அது சூசியன் குறையே இல்லை. ஆனா நேரடியா உங்களுக்கு முன்னால கதிரண்ண நிற்கிறார், ஐக்கிய நாடு சபையில சாட்சியா இறுதிக்கிழமை சாட்சியா நிற்கிறார். அப்ப அவர் சொல்றார், அவர் சொல்ற வார்த்தையிலையும் வந்து அதே மதிப்புக்கு நீங்கள் கொடுக்கணும் இல்லோ. எது வந்து உங்களை அந்த மதிப்பு கொடுக்க விடாம தடுக்குன்னு நீங்கள் ஆராய்ச்சிங்க என்றால் அது வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சீமான் என்றதும் எங்களை ஈழத்தமிழர்கள் வந்து ஒற்றுழைக்காமல் ஒன்றுபட முடியாமல் தடுக்கிற விஷமாவும் வந்து யார் செய்யப்படுறதும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த விடயங்கள்ல இருந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க வணக்கம் அண்ணன். என்னடா நீங்க வந்து நிறைய விஷயங்களை காய்ச்சிட்டீங்க. நான் இதுல எதுக்கு என்ன பதில் சொல்றது, எதை கதைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் வந்து இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருக்கிற அதிமுக திமுகன்னு சொல்லி பெரிய ஆளுமை மிக்க கட்சிகள் இருக்கிற இடத்துல சீமானன்ற ஒரு தனியாளால மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை சேர்க்க முடிஞ்சது, என்ன மாதிரி எந்த அடிப்படையில எந்த பலத்தோடு அவர் அதை செய்யறன்ற கேள்விகள் இன்றைக்கும் இருக்கணும். எங்களுக்கும் அந்த கேள்விகள் மனசுல வரும். என்னண்டு இப்படி ஒரு ஆளை எதிர்த்து நிக்கலும், எப்படி விட்டு வச்சிருக்காங்களன்ற கேள்வி எல்லாம் இருக்குது. ஆனா அதுல குறிப்பிட்ட இன்னொன்று சொல்லணும் என்னன்னா, இப்ப சாட்டை துறைமுருகன் இவையில் எல்லாரையும் RSS தான் படிப்பிச்சு தான் அனுப்பிடுறேன்னு சொல்லி சொன்னீங்க. அதுலயும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சிங்கள ஏரியால இருந்து ஆண்டனிஸ்ல கொழும்புல படிச்சிருந்தாலும் கூட எனக்கு 18 வயசாகிக்கல நான் வந்து தமிழ் விடுதலை போராட்டத்துல சேரலாம்னு சந்தர்ப்பம் இருக்குது. எங்க படிச்சோம்ன்றது முக்கியம் இல்லை, நாங்கள் படிச்சு முடிச்சு எங்களோட புரிதல் என்ன, நாங்கள் யாருக்காக வேலை செய்யறோம்ன்றதுதான் முக்கியமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல கூட சாட்டியை பார்க்கலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம், நீங்க சொன்ன மாதிரி RSSின் கைக்கூலிகளாக தான் சீமான் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் புலம்பெயர் வாழ் நாடுகள்லையும் தமிழ்நாட்டு மக்களிடையும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க. ஏனென்றால் RSS நிதி அவங்களோட சொத்து விகிதம் வந்து எத்தனைன்னு சொல்லி இப்ப ரீசெண்டா கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஓல் இந்தியாவிலையும் நாங்கள் பார்த்தா கூட இன்றைக்கு வசதியான ஒரு அமைப்பு RSS தான். அவங்கள்ட்ட இல்லாத நிதி இல்லை. மற்றது நேரடியாகவே இதுல வந்து ஒரு உளவியல் இருக்குது. இது வந்து சீமான் அவர்கள் உருவாக்கப்பட்டது வந்து ஈழத்தமிழ். அதுக்குதான் வாரன் ஒரு நிமிடம் நீங்க வந்து சொன்னதை நான் நோட் பண்ணிட்டேன். சீமான் அவர்கள் உருவாக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர் வெற்றி பெறதுக்காண்டி அவர் உருவாக்கப்படவே இல்லை. அவர் வெற்றி பெறதுக்கு அந்த நோக்கமும் அவருக்கு இல்லை. அதுக்கான காரணம் ஈழத்தமிழருக்காண்டித்தான் சீமான் அவர்கள் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் இங்க என்ன போன்ற இளைஞர், இங்க டிவாய பொறுப்பாளர் இருந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து எங்கட செயற்பாடு வந்து அடுத்த கட்ட நோக்கி போகாமல் வந்து அந்த சீமானன்ற இதுல வந்து நாங்க முடங்கி கிடக்கணும். இப்பவும் வந்து இந்த மாநாடு 10 பேர் எடுத்து இவர் வந்து மாநாட்டுக்கு வர்றாரு, இவர் வந்து அதை வந்து பெருசா ஒளிபரப்பு செய்யறாரு என்றாலும் அதுவும் வந்து உளவியல் எங்கள் மக்கள் மீதான உளவியல் தாக்குதல் தான் இதை ஒழிய இதால வந்து சீமான் அடுத்த கட்டத்துல வந்து இதுவரையும் வந்து ஒரு சீட் இல்லாதவர் வந்து அடுத்த கட்டத்துல வந்து அவர் முதலமைச்சர் ஆவார் என்றால் இது வந்து எங்கட மூலையை வந்து செருப்பால் அடிக்கணும். இப்படியான இதுல வந்து எங்கட மக்கள் கதைச்சார வேண்டாம். அப்படியான அப்ப கூட அண்ணன் அதை கூட நான் இடம் மறைக்கிறேன். என்னண்டா தமிழ் எங்கட போராட்டம் கூட ஆரம்பத்துல எத்தனை பேரோட ஆரம்பிக்கப்பட்டது, முடிவு கட்டத்துல வந்து நாட்படைகளையும் கொண்டு இருந்த ஒரு தனி அரசாங்கமாக செயல்பட்ட ஒரு தனி அரசாங்கமாக தான் செயல்படுறாங்க. அப்ப இந்த கேள்வி அது நீங்க சொல்ற விஷயம் போராட்டம் பண்ண வந்து எங்கட மக்களுக்காண்டி எங்கட சுதந்திரத்துக்காண்டி தொடங்கப்பட்டது. நாங்கள் வந்து சிங்கள பேரினத்தால வந்து அழிக்கப்படும் போது வந்து இளைஞர் எல்லாரும் வந்து கொந்தளிச்சு எழுந்து வந்து ஒரு இதா இருந்து அதுல வந்து எங்கட தேசியர் வந்து நேர்த்தியா கொண்டு போய் இந்தியாண்ட அடக்குமுறைக்கு அடிபணியாக வந்து நேர்த்தியா பயணிச்சபடியால் அவர் வந்து ஒரு பாரி இதை வந்து இதண்டு இப்ப வரையும் வந்து
நாங்கள் வந்து ஆயத்தை கைவிடாமல் தான் நாங்கள் இறுதியரையும் போரிட்டு ஒரு மாவீரர் எப்படி வாழணும் என்றதையும் அறம் சார்ந்து ஒரு போராட்டம் எப்படி இருக்கணும் என்றதையும் வந்து உலகு காட்டிட்டு சென்றிருக்கிறார் எங்கள் தேசிய தலைவர். ஆனால் ஒரு அடிப்படை அறம் இல்லாமல் பல பல சர்ச்சைக்குள்ள சிக்கி உள்ள பல ஒரு நார்மல் லைஃப்லயே வந்து ஒரு நேர்மை இல்லாத ஒரு மனிதர் வந்து அவரை வந்து எங்களோட தேசிய தலைவரை பார்த்து வளர்ந்த நீங்கள் வந்து ஒரு அடிப்படையிலேயே நாகரிகம் தெரியாத ஒரு அறம் இல்லாத ஒரு ஒழுக்கம் இல்லாத மனிதரை வந்து நீங்கள் இதன்றது வந்து எனக்கு மிகவும் மனவேதனையா இருக்குன்னு. அதான் எங்களுக்குள்ள உண்மையா ஒரு நாங்கள் இங்க புலத்துல வளர்ந்த நாங்கள், ஆனா எங்களோட தேசியர் பார்த்து வளர்ந்த நாங்கள், தேசியர்கிட்ட இவங்களோட போராட்டத்தை பார்த்து வளர்ந்த நாங்கள், அதுக்குள்ள அந்த அமைப்புக்குள்ளேயே நாங்கள் இருந்த நாங்கள். அப்படிப்பட்ட எங்களுக்கு வந்து ஒரு எங்களோட அடுத்த கட்ட தமிழர்கள் வந்து இலகுல வந்து மனிப்புலேட் பண்ணப்பட்டு ஒரு ஆராய்ந்து ஒரு தூர நோக்க பார்வை இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி இல்லாமல் இலகுல வந்து இந்த பிம்பங்களுக்குள்ள வந்து மாட்டிக்கொண்டு தவிக்கணும்ன்ற ஒரு இது வந்து ஒரு மனவேதனையான ஒரு விடயமா இருக்குன்னு. இல்ல நான் திரும்பவும் அதுல உன்ட்ட சொல்றேன் என்னடா, நீங்க திரும்பவும் வந்து சீமான தலைமையாக கொண்டு நாங்கள் செயல்படுறோம் அல்லது சீமான வந்து தலைவரா பாக்குறோம்ன்றத அத நீங்க அப்படி யோசிக்கவே கூடாது. அந்த நான் முதலே உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இதுல வந்து என்ன, நான் சீமான தலைவரா இல்ல, சீமான ஒரு பெரிய பச்சோந்தியா நாங்க பார்க்க வேண்டிய மனிதர்கள் நாங்களே. நீங்க உங்களோட பார்வை ரைட், நான் தப்புன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன் அவர் சொல்றாரு இப்ப தரன், அது தனி மனித அதனுடைய தனி மனித தரன், அவரோட விருப்பம் அது இல்ல. என்னடா இப்ப நீங்கள் சீமானன்ற தனி மனிதனை பார்க்க வேணாம் நினைக்கிறேன். கொள்கை என்னன்றதுதான். இப்ப இப்படி பாப்போமே, எங்கட தேசிய தலைவரோடையே பார்ப்போம், நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிற்போம். இயக்கம் என்றா என்ன ஏண்டா டக்கண்டு அன்னையோட கொள்கையும் தான் இயக்கம்னு சொல்றோம். இது ரெண்டும் சேர்ந்தா தான் இயக்கம் தானே சொல்றோம். ஒருவேளை கொள்கை இல்லாமல் அண்ணன் இருந்திருந்தா இன்றைக்கு இயக்கம்ன்றது இல்லையேன்னு. அப்படித்தானே அண்ணன் வச்சிருந்தா அந்த கொள்கை அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியா தான் இன்றைக்கு நாங்கள் அண்ணாதான் எங்களோட தலைவர், அண்ணாதான் எல்லாமே என்று நிக்கிறோம்டா. அண்ணா வச்சிருந்தா அந்த கொள்கையைத்தான் நாங்கள் பார்க்கணும். நீங்கள் எப்படி பாக்குறீங்கள் என்றால் சீமான் என்ற தனி மனிதன் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விமர்சனங்களை மட்டும் கொண்டு வாரீங்க. அது இல்லை இங்க தேவை. நான் அதை பார்க்கவே இல்லை. எங்களுக்கு என்ன தேவையா இருக்குன்றால் அண்ணன் இப்ப பாருங்க, நான் என் நிலத்துல விவசாயம் செய்யணும், அதுக்கு என் கிணத்துல தண்ணி இல்லையா, என் நிலத்துல பயிர் வளரணும்டா, பக்கத்து வீட்டுக்கு தள்ளி இருக்கிற ஒரு 100 அடியில நிக்கிற ஒரு குளத்துல இருந்து தான் தண்ணியை கொண்டு வரணும்டா. நான் அந்த குளத்தை பலப்படுத்தி அங்க நீரை சேமரிச்சா தான் நான் இங்க பயிர் செய்யலாம். அந்த அடிப்படையை உங்களுக்கு விளங்கல என்றால் எனக்கு கவலையா இருக்கு. இல்ல, இதுல முக்கியமான பிரச்சனை ஒருபோதும் அரசியல்லையோ எதிலேயோ தனிப்பட்ட விஷயங்களை நாங்கள் எடுப்பதல்ல. இவர் பேசும்போது உங்களுக்கு அதையும் சுட்டி காட்டியிருப்பார். தேசிய தலைவர் என்றால் அதை சுட்டி காட்டியிருப்பார். முதல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்றால் சீமான் பேசுவது தமிழ் தேசியமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். முதல்ல இப்ப சீமான் பேசுவது தமிழ் தேசியமான்னு பார்க்க வேண்டும். இப்ப சீமான் அவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் என்பது என்ன? தேசம் எங்களுடைய அவர்கள் ஒரு தேசத்தின் தலைவர்கள், ஒரு தேசத்தினுடைய கலாச்சாரம், ஒரு தேசத்திற்காக மடிந்தவர்கள், அவர்களுடைய பொருளாதாரம், அந்த மக்கள், அந்த மண், இதுதான் தமிழ் தேசியம். இங்கே அவர் முதலாவது எடுத்திருக்கின்ற இந்த நாடக அரசியல் என்பது தேசிய தலைவர். இந்த தேசிய தலைவர் உள்ளுக்கு வரும்போதே 2 விடயங்களில் ஈழத்தமிழனே மாறுகின்றான். ஒன்று, அந்த தேசிய தலைவரை கொண்டு வந்து சர்வதேசம் விதித்த விலை உலகத் தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டையும் தேசிய தலைவர் பிடித்து விடுவார் என்ற கோப்புக்கள் எல்லாம் எப்படி தயாரிக்கப்பட்டு சர்வதேசம் விடுதலை புலிகளை இறுதி வரைக்கும் 17/5/9 வரைக்கும் முள்ளிவாய்க்கால் வரை கொண்டு நிறுத்தியதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்றீர்கள். இன்னும் ஒரு புறம் சீமான் போன்று ஒரு அரசியல்வாதி உலகத்திலேயே இப்படி இருக்க மாட்டார்கள். தன் மண், தன் பூர்வீகம், தன் தலைவர்கள், தன் தலைவருக்காக மடிந்தவர்கள், தன் மண்ணுக்காக மடிந்தவர்கள், தன்னுடைய பொருளாதாரம், தன் மக்கள், தன் மக்களின் பாதுகாப்பு, தன் மண்ணின் அரசியல் பாதுகாப்பு, இதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு என்னை வன்னியில் கொண்டார்கள், முல்லைத்தீவில் கொண்டார்கள், நாங்கள் போராடினோம், கரும்புலிகள் இதற்குத்தான் வெடித்தார்கள் என்று இந்த கதையை யாருக்கு சொல்லுகின்றார்? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு அரசியல் தமிழ் மகன், அந்த அரசியல் கட்சி என்ன நல்லது செய்கிறதோ அதுக்கு வாக்கிடுவார்கள். ஆனால் இவர் சொல்லுகின்றார் என்ன, ஈழம் என்னும் ஒரு நாட்டில் மடிந்தவர்களும் தியாகம் செய்தவர்களினுடைய
அந்த உடலங்களை எடுத்து அவர் அரசியல் விற்பனை செய்வது உங்களுக்கு புரியவில்லை இளையோர்களுக்கு என்றால், உங்களுடைய அரசியல் பார்வை தவறாக இருக்கிறது. உங்களுடைய தேசத்தின் பார்வை உங்களுக்கு தவறாக இருக்கிறது. இப்போ ஒரு அரசியல் யாப்பின் அதிகாரத்தை நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டும், முதல் தொட்டிருப்பீர்கள். இதில் மற்ற சகோதரரும் தொற்றிருப்பார். எங்களுக்கு ஒருவர் மீது நம்பிக்கை இல்லை, நான் தமிழர் மீது நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் நின்று பார்க்கின்றோம், முயற்சி செய்து பார்க்கின்றோம் என்பது அது ஒரு அழகான ஒரு அரசியல் புரிதலாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்னவென்றால், ஒரு ஈழத்தின் ஒரு நாட்டில் நடந்த ஒரு மக்களுக்கு நடந்த பிரச்சனையை இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ, இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ, அதற்குள் நின்ற ஈழத்தமிழன் சொல்லும் போதுதான் இந்த அரசியல் கருத்தாடல் மீண்டும் உருவாக்கப்படுகிறது. இப்போ ஒரு ஈழத்தமிழன் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லாமே எனக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று அவன் தன் தேசத்திற்காக நிற்க வேண்டும். சீமான் அண்ணாவும் தன் மக்களுக்காக நிற்க வேண்டும். அங்கே அவர் தேசிய தலைவரின் படங்களையோ புலிக்கொடியையோ இந்த முள்ளிவாய்க்காலினுடைய இந்த இரத்தங்களையோ அந்த உடலங்களையோ எடுத்து அவர் பிசினஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் உணர்வாக பார்க்கின்றீர்கள். அவர் பேசுகிறார் என்று நீங்கள் உணர்வாக பார்க்கின்றீர்கள். இதை நான் பேசினால் அவருக்கு எதிரியாக பார்க்கின்றார்கள். இங்கே இந்த ரெண்டையும் பார்த்தீர்கள் என்றால் புரியும். என் மண்ணின் அந்த நடந்த சம்பவங்கள் அத்தனையும் அங்கே இருந்தால்தான் என் தேசம் விடுதலை ஆகும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் இறுதிக்கு பின் நடைபெற வேண்டிய விடயங்கள். அப்ப அத்தனையும் இங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அரசியல்வாதிகளும் சித்தாந்தவாதிகளும் உங்களோடு பேசவில்லை. இந்த ஊடகங்களில் இருக்கின்ற அறிவார்ந்த சமூகமும் அரசியல் மேற்பாட்டாளர்களும் மேய்ப்பான்களும் எங்கள் மக்களை மேய்க்கவில்லை. அதனால் எம் சமூகம் சுருக்கப்பட்டு ஒரு சுருக்கலுக்குள் நிற்கிறது. அதை அறிவு கொண்டு சிந்தியுங்கள் என்பதுதான் உண்மை. இப்ப உங்களுக்கு நீங்கள் சீமானை நேசிப்பது அது அவருடைய அரசியலை எடுக்கும் போது அந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்கும்போது நீங்க நில்லுங்கள், உங்களோட நாங்கள் நிற்கின்றோம். ஆனால் ஒரு ஈழத்தின் பலிகளை இங்கே எடுக்கின்றார்கள், அது பலவீனமாக்கப்படும். நீங்கள் நினைக்கின்றீர்கள் அங்கே பேசினால் இவர்கள் எல்லாம் ஆட்சியை அமைத்து அது வரும் என்று அல்ல. ஈழத் தமிழர்களின் தலைமுறையை கொண்டு வந்து அதற்குள் சிக்குண்டு வைப்பது, கட்டி போடுவது. அந்த கட்டி போட்டால் நீங்கள் எங்களுடைய நாட்டுக்குரிய எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீர்கள், இங்கேதான் நிற்பீர்கள். அதுதான் அவர்களுடைய அஜெண்டாவும். இந்த உலகத்தினுடைய அஜெண்டா ஒரு நாட்டில் வாழ்ந்தவர்களை இப்படித்தான் அழிப்பார்கள். அந்த படியில் ஈழத்தமிழன் சரியாக நிற்கின்றான். உடை தெரிந்து பாருங்கள். சீமானனாவை நேசியுங்கள், இல்லை என்றல்ல. அவருக்கு இது பண்றது. ஆனா எங்களுடைய பிரச்சனையை 90% எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு பிரச்சனையை 10% நில்லுங்கள். அப்படி நின்று பாருங்களேன், ஒரு 5 வருஷம் நின்று பாருங்கள். அப்ப உங்களுக்கு அரசியல் புரியும். என்ன அன்னைக்கு உங்களுக்கு அரசியல் எல்லாம் புரிகிறது. உங்களுடைய பார்வை என்னவென்றால் இதை அரசியலாக பார்க்கின்றீர்கள், இதை உணர்வாக பார்க்கின்றீர்கள். அது ஒரு மிக கொடிய விஷயம். அது இப்ப சீமான் அண்ணா உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசியிருந்தால், தமிழ் தேசியம் என்பதை அந்த மண்ணினுடைய மைந்தர்களையும் தலைவர்களையும் வரலாற்றையும் தூக்கி சுமப்பதுதான் தமிழ் தேசியம். நீங்க அவர் பேசுறது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த மண்ணை பேச வேண்டும். அவர்கள் அலங்கரிக்க போறது அந்த நாட்டினுடைய நாடாளுமன்ற முதலமைச்சர். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்னென்றால், எங்களை பலவீனப்படுத்துவது, பேசி பேசி எங்கள் தலைமுறைகளை சாந்தப்படுத்தி அந்த கோபங்களும் அந்த ஆத்திரங்களும் ஒரு போராடுகின்ற ஒரு வேகத்தையும் உளவியல் ரீதியாக மெதுவாக குறைத்து 17 வருடங்களாக எல்லாம் களைந்தெறிந்துட்டு இன்றைக்கு ஒரு கருத்தாடல் நாங்கள் சீமான் அண்ணாவோடு செய்கின்றோம் என்றால் அதுதான் பகைவனுக்கு பலமான விடயம். இந்த கருத்தரங்கில் நின்று கொண்டு நாங்கள் 17 வருடங்களுக்குள் ஒரு தலைவரை நிறுவி நாங்கள் எங்கள் தேசத்தின் அடுத்த படிக்கு சென்றிருந்தோம் என்றால் இரு பக்கமும் சமமாக இருந்திருக்கும். அப்ப ஏன் படவில்லை என்றால் எல்லாமே இங்கே நடக்கிறது தமிழ்நாட்டில். அண்ணன் சீமான் படம் வைத்தால் அதெல்லாம் சரி என்று விட்டு பிளத்தில் இருக்கிறவர்கள் அப்படி ஒளிந்து கொள்கிறார்கள். அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்வார்கள், வேறமாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள். யாரும் சும்மா உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லுவாங்க. அதான் சொல்லி வந்த என்னுடைய இரத்தத்தில் இவர் வாழுகின்றார் அப்படி என்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவினம், தமிழ்ல சிலாக்கள் சொல்லுவினம். அப்படி ஒளிந்து கொள்ளுவது, அப்படி உறிஞ்சு குடிப்பது. அப்ப அதையெல்லாம் நீங்க புரிஞ்சு கொண்டாதான் நாங்க விடுதலை பெற முடியும். இப்ப உங்களுக்கே கேள்வி இருக்கும் தானே, உங்களுக்கே கேள்வி இருக்கும், ஏன் என்னுடைய மண்ணில் இது பறக்கக்கூடாது, நான் ஏன் அதற்கு நிற்கக்கூடாது? யார் சொன்னது பறக்கக்கூடாது என்று? சட்டங்கள் இருக்கிறது, நாங்கள் போவோம். இன்றைக்கு இந்த ஐசிசிக்கு கொண்டு போய் இதை நாங்கள் நிலைநாட்டும் போதே எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் மீட்டு போகின்றோம். ஆனால் இன்னும் 10 வருடங்களிலேயோ 5 வருடங்களிலேயோ இது
இங்கே இருக்கின்ற காலனித்துவத்தினுடைய சில மனித உரிமை சாசனங்களும் மாறப்போகிறதாக சொல்லுகின்றார்கள் அங்கே பணியாற்றுகின்றவர்கள். அதனுடைய சரியான விளக்கம் எனக்கு தெரியவில்லை. அதுவும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சனிக்கிழமைகள் சென்றீர்கள் என்றால், பொஸ்கானாவிடம் கேட்டீர்கள் என்றால் அதுவும் சொல்லுவார்கள். அப்படி இப்படி சட்டங்கள் மாறப்படும் வரைக்கும் எங்களை இப்படித்தான் எல்லாரும் வைத்திருக்க போகிறார்கள் என்று அவர்களோட குறிக்கோள் ஒன்றுதான், இலங்கையோடு எம்மை கலந்து விட வேண்டும், மிகுதியான புலத்தில் இருக்கின்றவர்களை உலக தமிழர்களாக வாழ்த்து விட வேண்டும். இந்த ஈழம் என்பதும் தேசியம் என்பதும் மாவீரர்கள் என்பதும் அப்படியே ஆங்காங்கே இருக்கின்றவர்கள் கல்லறை கட்டி தாங்கள் தான் உணர்வாளர்கள் என்று உங்களிடம் வந்து மாதம் பிச்சை எடுத்து இல்லை வருடத்துக்கு ஒரு விளக்கேற்றி போட்டு அடுத்த நாள் போய் பாடல்களுக்கு அதை பார்த்து ரசித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் இவர்களுடைய தேசம். இது எங்கே இருந்து இது முளைக்கப்பட்டிருக்கிறது? அப்ப இது திட்டமிட்டு எமக்குள் எம் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எல்லாமே இங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இது தேவையில்லையே. நான் ஒரு ஈழத்தமிழனாக மண்ணில் பிறந்தேன், என் கிராமத்துக்காக போராடினேன், என் தேசத்தில் நின்ற போது அவருக்கு கரம் கொடுத்தேன், சிறையில் போனேன், ஒவ்வொரு நகரங்களாக புடுங்கிய போது நாங்கள் அப்படியே இருந்திருக்கலாம். ஏன் வந்தோம்? இவ்வளவு போராளிகள் இருக்கும் போது நாங்கள் ஏன் வருகின்றோம்? அவர் கற்றுத்தந்ததை ஒன்றும் எங்களால் உறங்க முடியவில்லை. என் இனத்தை சுற்றி சூட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உடைத்தெறிகின்றோம். நாங்கள் சொல்லுவதையும் ஒரு 2 வருடங்களாவது கேட்டு பாருங்கள். இந்த ஓசிலேப்போடு நின்று பாருங்கள். அதான் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் உங்களை வருஷக்கணக்காக சொல்லி அடுத்த தலைமுறைக்காக இதை சொல்லி பாருங்கள். அவருக்கு சொல்லுங்கவன், நாங்கள் ஈழத்தமிழர்களாக இருக்க விடுங்கள் என்று சொல்லுங்க. நீங்களும் பேசுங்கள், நான் ஈழத்தமிழ் என்று. நீங்கள் என்ன எல்லாரும் ஒரே தமிழ் என்றீங்கள். தமிழ் மொழியின் அடையாளம் வேறு. மகாநாடுகளை நடத்துங்கள், புத்தகங்களை எழுதுங்கள். என்னால் முடிந்ததை வந்து நான் பேசுகின்றேன் மொழிக்காக. என்னால் என்னென்ன புத்தகங்கள் எழுத வேண்டுமோ எழுதுகின்றேன், கவிதைகள் எழுத வேண்டுமா எழுதுகின்றோம், என்ன அடையாளம் வேண்டும் எழுதுகின்றோம். அது தமிழ் மொழிக்காக செய்வோம். அதுக்கு ஒரு இளையோர் கூட்டமாக கூடுவோம். அன்றைய காலம் அப்படித்தான் செய்தார்கள். சுவாமி பிலானந்தர் அவர்கள் எல்லாம் அப்படித்தான் செய்தார்கள். அவருடைய புத்தகங்களை கூட இந்தியாவில் தான் வெளியிட்டார்கள். எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இறந்து எத்தனையோ ஆண்டுகளாக போய்த்தது. ஆனால் அவருடைய வரலாறை அவருடைய மாணவர்கள் மீண்டும் மீண்டும் புத்தகங்களாக பதிவிடுகிறார்கள். விடுதலை புலிகள் இருக்கும் வரைக்கும் சுவாமி விபுலானந்தர் அவர்களை அவருடைய நினைவுகளும் அவருடைய புத்தகங்களும் வணக்கங்களும் என்று நடைபெற்றது. இன்றைய தலைமுறைக்கு அது என்னவென்றே தெரியாது. ஆனால் தமிழ் படிக்கின்றார்கள். ஆனால் பாரதியாரை கொண்டு நிகழ்த்துவார்கள். அவருக்கு நீங்கள் விழா எடுப்பீர்கள், விபுலானந்தருக்கு புலத்தில் விழா எடுக்க மாட்டீர்கள். 2 வருடங்கள் நான் வந்து பார்த்து 2 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அவ்வளவு வழிகளை தான் நாங்கள் சுமந்து கொண்டு பேசுகின்றோம். உங்களுக்கு யார் கற்றுத்தந்தார்கள்? யார் கற்றுத்தரவில்லை? எங்களுக்கு புரியவில்லை. அவ்வளவு வழிகள் இருக்கிறது. ஒரு இந்திய தேசத்தின் வாழ்ந்த பாரதியை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் அளவுக்கு மானுடர்களும் ஈழத்தமிழர்களும் தலைவர்களும் அமைப்புகளும் இருக்கிறது. ஆனால் அதே மண்ணின் மைந்தர்களாக யாழ் நூலென்று அடையாளப்படுத்தி சென்ற ஒரு மிக பெரும் ஆசிரியர்களை மறந்து நிற்கின்ற சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். அப்ப எங்களுக்கு இந்த ரத்தங்கள் கொதிக்கிறது. புலத்தில் வந்து பார்த்து என் தலைமுறைக்கு தேசிய தலைவர் நினைத்தது வேறு. அதான் வலிக்கிறது எனக்கு. என் தலைவரின் நம்பிக்கை எல்லாம் இங்கே இருக்கின்ற மக்களும் அமைப்புகளும் உடைத்து செதுத்தி எறிந்து விட்டார்கள். அண்ணா அவ்வளவு பக்குவமாக நினைப்பார். இங்கே இருக்கின்ற மக்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அவ்வளவு விசுவாசங்களாகவும் என்னவென்று புரியும் என்று நினைத்திருந்தார். அந்த வரலாற்றுகளை ஒவ்வொரு அமைப்பும் கற்றுக் கொடுப்பார்கள். அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா என்று கற்றுக் கொடுப்பார்கள் என்னது எதுக்குமே இங்கே இல்லை. நாங்கள் கேட்பது, பாரதி எப்படி தமிழுக்காக தொண்டாற்றினாரோ இவரும் மண்ணில் இருந்து இத்தனை தொண்டுகளை ஆற்றியிருக்கின்றார், இத்தனை ஆய்வுகளை செய்திருக்கின்றார். அவரை நாங்கள் ஏன் எங்கள் இளையோர்கள் மத்தியில் கொண்டு போகவில்லை என்ற வழிகளை நாங்கள் பேசி இருப்போம். இப்படித்தான் நீங்கள் எல்லாமே உங்கள் மீது மிக பெரும் ஒரு போர் நடக்கிறது. எம் இலட்சியங்களும் எம் தியாகங்களும் எல்லாமே இங்கே அடக்கிவிட வேண்டும் என்று ஓடி அங்கங்கே நிற்கின்றார்கள். என் மண்ணில் இருக்கின்ற கல்லறை நாயகர்களுக்கு நான் கல்லறை கட்டிக் கொடுக்க வேண்டும், அதற்கு இருக்கிற சட்ட திட்டங்கள் என்ன இருக்கிறது, பாருங்கள், என்னோடு இணையுங்கள், இந்த சட்டத்தின் பால் நாங்கள் போவோம், இத்தனை நீதிபதிகளை சேர்ப்போம், என் மண்ணில் இந்த மடிந்த மாவீரர்களுடைய கல்லறையை நான் நிரூபிப்பேன் என்று இங்கே இருக்கிறவர்கள் யாரும் கேட்டவர்கள் இல்லையே. ஒரு அமைப்பை உருவாக்குவது, ஒரு இடத்தை வேண்டுவது, ஒரு கல்லறையை கட்டுவது, இதை எந்த மாவீரன் நினைத்தான்? சொந்த மண்ணுக்காக போராடிய மாவீரனுக்கு லண்டனில் ஒரு கல்லறை, சொந்த மண்ணில் ஒரு இன அழிப்பு செய்தவர்களுக்கு கனடாவில் ஒரு கல்லறை.
அருகில் இருக்கின்ற இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு முள்ளிவாய்க்கால் தகழ் இடம். இது வரலாற்றில் என்ன சொல்ல போகிறது? ஒரு 100 வருடம் கழித்து என்ன வரலாறு இருக்க போகிறது? இந்தியாவும் இலங்கையில் வாழ்ந்த தமிழர்களும் ஒன்று, எல்லோரும் போரினார்கள், இவர்களின் சித்தப்பா இவர்களின் பெரியப்பா, அப்படி ஒரு கதையை திருப்பி தொடங்குவார்கள். நாங்கள் சிறைகளில் சென்ற பிறகு அப்படித்தான் உங்களை திசை திருப்பினார்கள். குமரி கண்டம் என்கின்ற ஒரு கதையை உருவாக்கினார்கள். என் தேசம் அதுக்குள்ளே சுழண்டது. இப்ப யாரை எடுத்தாலும் நாங்கள் குமரி கண்டத்தில் இருந்தவர்கள். நேரடியாக இருந்த வரலாற்றை சொல்றதுக்கு எங்களுக்கு அறிவுகள் அல்ல. ஆனால் நாங்கள் குமரி கண்டத்தை பேசுகின்றோம். களமுனையில் இருந்து விழுந்தவனுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டும் என்று அவன் உணர்வுகளை தூக்கி சுமக்க எனக்கு சிந்தனைகளும் அல்ல. அந்த வழியை நான் சுமப்பதற்கு எவ்வளவு வழிகள் இருந்து நான் போவதற்கு தயாராக இல்லை. ஆனால் நான் தேசியம் பேசுகின்றேன். இந்த வழிகள் எமக்குள் இருக்கிறது உறவுகளே. எங்களால் முடியாது. அதனால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக, நீங்கள் பாருங்கள், இதை நாங்கள் ஈழத்தமிழர் கருத்தரங்கமாக உருவாக்கியது இதற்குத்தான். இந்த வழிகளோடு நாங்கள் நிற்கின்றோம். இந்த வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்கின்றோம். என் இனத்தைக்காரங்கள், என் குடும்பத்தைக்காரங்கள் என்று நாங்கள் சொன்னவர்கள் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எங்களால் வாழ்ந்து முடிக்கக்கூடிய அளவு. நாங்கள் சொல்லுவது அடுத்த தலைமுறையை பாதுகாருங்கள். மிக ஒரு அழிவின் விளிம்பில் நாங்கள் நிற்கின்றோம். எமக்கு இருக்கின்றது ஒரே வாய்ப்பு. இந்த ஓசிலப்பை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நாங்கள் இந்த ஒற்றை ஆட்சிக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எமது சுயநிர்ணய உரிமையை நாங்கள் பெற வேண்டும். இதை மட்டும்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் எம்பசம் திருப்பி எடுக்க வேண்டும். வணக்கம் நாராயணன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் அண்ணே. எங்கேருந்து நாங்கள் நாட்டிலையா இல்லாட்டி வெளியிலையா? நான் துபாயிலேருந்து இருக்கிறேன். ஓகே. நாங்கள் வந்து அப்படி வந்து ஒரு அரசியல் கருத்தரங்கம் பண்ண, நாங்கள் அரசியல் இதான் இருக்கோம். இன்னும் இருக்கோம். நாங்கள் வந்து புலத்தில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் வந்து உயரப்பாளையும் கனடாலையும் இருக்கிறார்கள். ஹரிசன், உங்களோட கேள்வி இருக்கான கருத்தரங்கம் போதான? நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கேன். நான் வந்து ஆஸ்திரேலியால இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கான இதென்றால் நான் இதுக்குள்ள எதுவும் வெளியில இருந்து வந்துட்டோம் தெரியல. அப்படி எதுவும் இல்லை இருக்கா? இல்ல தானே? இல்ல இது இல்ல அண்ணன், ஒன்றே ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னண்டா அண்ணன் மனம் சோறாதீங்க. என்னண்டா இலக்கு ஒன்றுதான் அண்ணன். பயணங்கள் வேற வேற பக்கங்களால போனாலும் நீங்கள் ஒன்றை யோசிக்கிறீங்க, இதன் மூலமாக இந்த இலக்கு அடையலாம் என்று. நாங்களும் அதே பாதையை தான் நாங்களும் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் இருந்தாலும் இந்த பாதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஒருவேளை இது கூட எங்களுக்கு உதவலாமே எதிர்காலத்தில் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அந்த ஒரு நோக்கம் மட்டும்தானே வழியே. மற்றும்படி இப்ப பாருங்க, நான் ஏன் ஒரு அதுல குறிப்பிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ணா திரும்ப சொல்லி கொண்டு திரும்பவும் நான் அதான் சொல்றேன், ஒன்றும் தப்பா இருக்கும் தெரியல. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டிய சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியம் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சொல்லி எனக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டுல இருக்கிற தமிழர்களும் சொல்றாங்க என்றால் நான் பெருமைப்படுறேன். சத்தியமா அது எந்த இடத்துல அது தவறாக போகும், எப்ப எனக்கு சொந்தமானது இன்னொருத்தனும் சொந்தம் கொண்டாடுறேன் என்ற ஒரு மன வருத்தம் வருதோ எனக்கு தெரியல. எனக்கு மட்டுமே சொந்தம் மட்டும் நான் நினைச்சு கொண்டிருந்த என் தலைவன் இன்னொரு இனமும் தலைவனா சொல்றாங்களே என்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் கொண்டு வருதா என்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆனால் நான் உண்மையா இதைத்தான் சொல்லுவேன். என்னடா நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா, ஊர்ல வந்து நாட்டுல வந்து எங்கட பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல இருந்த ஆக்கள் வந்து பழைய போராளிகள், உடல் உறுப்புகளை இழந்த போராளிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நாங்களும் இங்க முல்லை ஓசை என்று சொல்லி நாங்கள் அரசியல் கட்சி அல்லது இந்த இதுகள் எல்லாம் செய்ய மாட்டோம். மாவீரர்களுக்கான கரம்பலி தினம், ஆயுர் தினம், இந்த மாதிரியான எங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை செய்வோம். யார்கிட்டையும் காசு கொண்ட மாட்டோம். நாங்களே காசை போட்டு நாங்களே செய்வோம். ஒன்று. மற்றது, நாங்கள் முள்ளையோசை என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடுதலாக புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக எங்களோட செயல்பாடுகள் இருந்திருக்கும். அதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 பேருக்கு இந்த கால் இல்லாத ஆட்களுக்கு ஆட்டோக்கள் எல்லாம் எடுத்து